வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முள்ளங்கி கோடை காலங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உணவு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்து, நார் சத்து நம்மளுடைய வயிற்றை நீர் நிறைவாக பாதுகாத்துக்கும், குழுகுழுன்னு வைத்திருக்கும், உடலை நீர் சத்து நிறைந்ததாக வைத்திருக்கிறதால எந்த விதமான கோடை கால பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. எடையை குறைக்கிறதுக்கும் முள்ளங்கி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை நமக்கு கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக இதயமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கோடை காலங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முள்ளங்கியால் நமக்கு இன்னும் என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே. செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் முள்ளங்கி. முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் இருக்கிறதால செரிமான அமைப்பை சீராக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முள்ளங்கியை அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கும். மேலும் இது பித்தநீர் உற்பத்தியை சீராக்கும். கல்லீரல் மற்றும் பித்தப்பையை நமக்கு பாதுகாக்கும். மேலும் உடலில் நீர் தேக்கமடைவது தடுக்கும். அப்போ அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள், கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே நம்ம முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது நம்ம வெளியேற்றிக்கலாம். செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிப்பதால் மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. செரிமானம் நமக்கு நன்றாக இருக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய காய்கறி. அதில் நமக்கு அதிக அளவு நார் சத்து முள்ளங்கியில் இருக்கிறதால கல்லீரலிருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எனவே முள்ளங்கி அடிக்கடி சாப்பிடும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள், வீக்கத்தை எல்லாம் குறைச்சி செல்களினுடைய செயல்பாட்டை மீண்டும் புதுப்பிச்சுக்கலாம். கழிவுகளும் கொழுப்புகளும் நம்மளுடைய கல்லீரலில் இருக்காது. கல்லீரல் நலமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது முள்ளங்கி. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய முள்ளங்கியானது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களானது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்குது மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் ஹெல்ப் பண்ணுது. முள்ளங்கி அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நெஞ்சில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை முறித்து உடனடி நிவாரணத்தை நமக்கு தருவதோட உடலினுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க செய்யுது. ஸோ இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு முள்ளங்கி நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம முள்ளங்கியை இந்த நன்மைகளை பெறுவதற்காக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம். முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாக இருக்குது. ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நார் சத்து முள்ளங்கியில் அதிகமாக இருக்குது. எனவே இது நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை இதை சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் எடை விரைவில் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்து மற்றும் நார் சத்து நம்மளுடைய வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக வைத்திருக்கும். இதனால் நமக்கு எந்த விதமான அந்த கலோரிகள் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற எண்ணமோ, அதிக நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உடம்பை வெயிட் ஆக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல விடுபடலாம். உடல் மென்மேலும் வெயிட் ஆகிக்கிட்டே போகக்கூடிய அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். அப்புறம் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை வெளியேற்றி நமக்கு அதை ஆற்றலாக மாற்றி உடல் எடையை நமக்கு சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் முள்ளங்கியை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது முள்ளங்கி. முள்ளங்கியில் பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மற்றும் ரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஆகவே உயர் ரத்த அழுத்த பிரச்சனையை கொண்டவர்கள்லாம் முள்ளங்கி மிகவும் ஹெல்ப் பண்ணும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியமானது ரத்த நாளங்களை தளர்த்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும், அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதால ஸோ நமக்கு அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ ரத்த நாளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் வெளியேற்றப்படுவதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் வராது. இதய துடிப்பும் சீராக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது முள்ளங்கி. முள்ளங்கியில் அதிக அளவு நீர் சத்து மற்றும் நீர் சத்து இருக்கிறதால இது சருமத்தை எப்போதுமே நீரேற்றத்தோட புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் விட்டமின் சி முள்ளங்கியில் இருக்குது. இது கோலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முள்ளங்கியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஜிங்க், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் சரும
செல்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முகப்பொரு, பிம்பிள்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் நமக்கு தடுக்கும். ஸோ முகம் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். அதாவது முகத்தில் வந்து சருமத்தில் வந்து எந்த விதமான சுருக்கங்களுமே நமக்கு இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்மளுடைய சருமம் இருக்கும். டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், கழிவுகள், அழுக்குகள்லாம் வந்து வெளியேற்றப்படுவதால் சருமம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. எனவே தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய மருத்துவமைகளை பெறுவதற்கு முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த பயனுள்ள மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.